பிடிக்கான வர பிடிக்காத பையா இப்படி பார்த்துட்டு ஊத்திட்டு என் வாழ்க்கையில பிடிக்காத ஒன்று மதே நாட்டுக்கு வீட்டுக்கும் இப்பதான டான்ஸுங்கிற அப்பா வந்து போறாரு உள்ள இப்பதான் கட்டி குச்சி வெளியே வரோம் ஆஜராக வேண்டாம் கூப்பிட்டவுடன் பொருள் கொடுங்க காலதாமதம் என்ன ஓ ஏண்டா காலதாமதம் கேக்குறா மாட்டாங்க மாப்பிள சொல்றான் என்ன கேட்டியா சபைக்கு ஓடி வரக்கூடிய காவலர் என்ன காலதாமதம் ஏண்டா காலதாமதம் கேக்குறீங்க யாரு கேக்குறது எஜமா நான் கேக்குறேன் யாரு பதில் சொல்லணும் காவல்கார நாய் நீ சொல்லணும் இப்ப கேக்குறது யாரு எஜமான் கேளு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட்டு மனவன நீங்க ஆண்டீங்களோ உங்க ஆட்டமா அபாரம் பாப்பா சூத்தோட்ட மாறும் நாட்டிய பெண்களை தேவலோகத்தில் உள்ள மலர்களை எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு தெரிந்து போய்விட்டது. உலகம் சென்று மலர்களை பிரித்துக் கொண்டு வந்து எனக்கு மழையாக நாட்டிய பெண்களை அனைவரும் கோட்டை கொண்டு வரோம். புதுமை கழிவாடுடா கலடா வாயிலையா யாரு வாயில யாரு வாயில வாழைப்பூ அதான் அவங்க கிட்டில கல்லுக்குதுல வாயில வாழைப்பூன்னு சொல்லுவாங்க எப்ப சொல்லுங்க பிடிக்கலடா பிடிக்கல பாட்டு பிடிக்கல வேற மாதிரி பாட்டு கரெக்டா
அங்க ஏன்டா அது வந்து போய் அங்க தாண்டா வரணும். அப்போ அந்த காலுக்கு அப்படியே வாடா என்ன முடிக்கிறாங்க வேற பாட்டு பாடுடா. வேற பாட்டு. டேய் வாயில இது வராத பண்ணோம். ஓ இந்த வாயில வந்து ஒரு தப்பா பேசுற மாதிரி பாட்டு வரணும். அத பிடிக்காத ஒன்று. ஆலுமா டோலுமா வரா ஆலுமா டோலுமா வாயில இந்த பாட்டு அதான் முடியுது. ஆலமா டோலமா அல்டிமேட் சார் அப்படியே படிக்கிறாங்க. தெரியல அதே மாதிரி போய் வந்து ஏதோ அங்க வந்து வேற பாட்டு வரா வேற பாட்டு காணா நீ பாட்டு போட்டு நான் தான் ஓட்டுறா. தொட்டே 2000 காலங்க. நான் வாங்குறேன் கீழே போட்டு என்ன தொட்டியே போலாம். டேய் போலற பிரடிக்கடா. போலற சுயா இருக்கடா. கலைஞர் வினோத மாபெரும் பகுதி. ஆமா. அப்படி சொல்ல பால்மா டோலுமா வாயில. எதுக்கு? ஹலோ அழைத்து விட. அழுத்து விட கூட்டு கட்டிங்க சாப்பிட்டுறணும். ஹலோ குடியார குடிக்கத்தோட வர. குடியார பையா இப்படி பாத்துக்கே ஊத்திடுவாரு. என் வாழ்க்கையில பிடிக்காத ஒன்று மதே நாட்டக்க வேட்டக்கம். இப்பதானா டான்ஸுங்கிற அப்பா வந்து போனாரு உள்ள. இப்பதான் கட்டி குச்சி வெளியே வரான். கேட்டானுண்ட. டேய் அழைத்தவுடன் ஆயிரத்தி விட நான் பண்ண போடலாம். ஆஜராக வேண்டாம். ஆஜராகணும். கூப்பிட்டவுடன் பொருள் கொடுங்க. கால தாமதம் என்ன? ஓ ஏண்டா காலத்தாம கேக்குறா? மாட்டினா மாப்பிள அந்த பக்கம் காட்டி பாஸ் எல்லாம் சொல்றான். என்ன கேட்டியா? கேட்கப்படாத சபைக்கு ஓடி வரக்கூடிய காவலர் என்ன கால தாமதம்? ஏண்டா காலத்தாம கேக்குறீங்க? யாரு கேக்குறது? எஜமா நான் கேக்குறேன். யாரு பதில் சொல்லணும்? காவல்கார நாய் நீ சொல்லணும். இப்ப கேக்குறது யாரு? எஜமான் கேளு. என்னதான் கேட்டுக்கமாடா? ஏண்டா காலத்தாம கேக்குறியா? யாரு கேக்குறது? எஜமான் நான் கேட்கிறேன். யாரு பதில் சொல்லணும்? காவல்கார நாய் நீ தான் சொல்லணும். பதில் சொல்றது நானு. கேள்வி கேக்குறது யாரு? எஜமான் கேளு. நானா பைத்தியம் என்ன சொல்றீங்க? இல்ல நானா பைத்தியக்காரனாகிறேன். என்ன பிரச்சனைனா? நான் என்னடா உனக்கு கேட்டேன்? என்ன கேட்டீங்க? கேட்க முன்னதாலே சபைக்கு ஓடி வரக்கூடிய அவை காவலர். இத முன்னாடியே கேட்க வேண்டியதானே? ஏன்டா லேட்ரி? புரியுதா இல்லையா? ஏன்டா லேட்ரி கேக்குறா? லேட் நானா கால தாமதம். ஒரு ரெண்டு ஒண்ணு தான். எட்டு போட்டு உங்க தாலிங்களா அடக்கம். ஏன்டா கால தாமதம் கேக்குற? புறாம்பர் அஞ்சாஸ் நித்ரா போதுடா நித்ரா. ஒரு 1/4 லிட்டர் விட்டு ஒரு 1/4 லிட்டர் நிக்கிறேன் பாரு. 4 காலையில தண்ணி அடிச்சு கலந்துக்கலாம் விடு. நான் பசுமாடு அது பாலை விட்டு கலந்துட்டீங்க. யாரையும் பாக்கல எடுத்தா 5 மோட்டர் ஆன் பண்ணா. என்னடா காலதாமதம்? ஏன்டா காலத்தாம கேக்குற? ஆமா நீ போய் முன்னாடியே கேட்டா புரிஞ்சிருக்கா பதில் சொல்லு. ஏன்டா காலத்தாம கேக்குற? யாரு கேக்குறது? யாரு பதில் சொல்லணும்? காவல்காரன் நாய் நீ தானே பதில் சொல்லணும். இப்ப கேக்குறது யாரு? எஜமான் பதில் சொல்றது யாரு? காவல்காரன். இப்ப கேக்குறது யாரு? எஜமான் கேளு. ஏய் ஐயா அவனை கேளுங்க. யார்? ஐயா எஜமான் அவன் வெளியே கேட்டாலும் அவன் சுத்தமான மென்டல். அவன் சொன்னதே தான் சொல்லுவான். மென்டலா? சுத்தமான மென்டல் அவன். மென்டல் என்றால் என்ன? அவன் மென்டல் ஆகி 6 வருஷம் ஆகுது. அவன் எத்தனை ஆஸ்பத்திரிக்கு அவன் கேட்கிற கேள்விக்கு அதே பதில் தான் சொல்லுவான். என்ன சுத்தம்? ஏய் ஏய் போயடா காலதாமதம். நானா
ட்ரைனிங் போனா அங்க பார்த்தா ஓட்ட பேரே மாட்டுக்குது. என்னது கலப்பை? அவன் கலப்பை சரியில்லை பேர்ல உன் கலப்பை நல்ல பேரே மாட்டுக்குது. கலப்பை விட்டுனா அப்படியே என் கலப்பை விட்டுறா சார். கண்டோர் கதிகளுக்கு 30 கவர்கள் 40 சீக்காய் எல்லையா ஓட்டுறாங்க செங்கட்ல எல்லையா ஓட்டுறாங்க இல்ல போன குட்டி ஏதோ பின்னாடி அப்படியே போட்டேன். அப்படியாது பொம்மால முக்கால பாப்பால பெரிய தலை பெரிய பொண்ணாட்டியா அப்புறம் அவளை சொல்லிட்டேன். ஏரியாடு வராமல் அதுபடி அவன் திகழ்ந்து பாதாள கோட்டையாடு வரா பேச மாட்டேன். கை கட்டி கோய் பட்டி என் பாத்திற்கு அனுபவம் அப்படி இருக்கிறது எப்படி சென்றவன் வருகிறான் வருகிறது பாரா. சமருக்கு சென்றதுல 2 பேரும் மாறி மாறி சமர் புரியும் போது அவருடைய ரதம் அது ஒரு சேதம் வந்துச்சு. ஆச்சரியம் யாரும் இப்ப வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாம் வேலையாக்குறாங்க. ரதத்தோட வந்தாலும் வெற்றிமான சூரியன் வர முடியும். அதனால அந்த ரதத்தை சீக்கிரமா நானே கூட ரெடி பண்றேன். உங்க தம்பி சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னா ரெடி பண்ணா நான் சொல்ற போதெல்லாம் புத்தினா தம்பி உங்க தம்பி வீட்டுக்கு ஒழுங்கா வர்ற நான் சொல்றேன். என்ன நான் சொல்ற சாமான் கொடுத்துரு. என்ன தெரியுமா 2 வாரம் நீட்டா 7 நீட்டு 2 வாரா வரவேற்பு. அந்த ரதம் ஒன்று போகுதுல்ல உள்ள அந்த பேர் ஒன்று போகுது அது கொடுக்கிறதுக்கு குறுக்கு ஆமா. அப்புறம் ஏய் புல்லா ஏய் என்ன புல்லு போடுந்தாங்க புல்லு புல்லு தாலு கட்ட என் தம்பி நான் பொம்பளை அவன் அவங்க தம்பி வந்தாரு இல்ல ரதம் ஒண்ணு போயிடுச்சு. அது மேல இந்த பஞ்ச நிமிடத்துல பறந்து போச்சு. அது மேல தாலு கட்ட என் தம்பி சரணம் எத்தனை தாலு கட்ட 4 அடி தாலு கட்ட சரணம் வேற என்ன மீனாட்சி காடை ஒரு 5 மீட்டர்
மீனாட்சி காடாவா? அது மீனாட்சி எதுக்குடா? அட, மேல வைக்கிற குத்து இல்ல சூத்தல ஓ சொன்ன அது எப்படி சொல்றது ஒண்ணு வாயில் தானே சொல்லணும். 4 வாய் கண்ணு வாழணும். உங்களுக்கு தேர்ல கட்டுறதுக்கா? ஓ என் தம்பி வர பொழுது நான் தம்பி வாடியடி வாடியாக நான் அசுரகுலம் திறக்க வேண்டாம். அதற்காக வாழை வருவேனா? வரவேற்பு. ஒரு குடம் ஒண்ணு உடையதுடா. ஒரே ஒண்ணுல ஒரு குடம் ஒண்ணு இருந்தா உடையாந்தா நீங்க கேரி அங்க யாரா இருப்பா? என்னதான் கொண்டாந்து ஆடுற ஒரு சட்டிப்பான செஞ்சு தட்டினா கூட எனக்கு அடி வாங்கணும். அதான் மாய் வந்து நேத்து போச்சே 10,000 நெல்லு. என்ன பானையில தண்ணி வச்சா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு. ஓ இந்த வெயில் காலம் வெயில் காலம் ஆகியால் குளிர்ச்சியாக இருக்க வேண்டாம். என் தம்பிக்கு பலதரம் வேணும். சார் நான் ஏற்பாடு செய்றேன். ஒரு சட்டி ஒண்ணு. சத்தியா அதே எதுடா? அட சட்டி நான் இறந்து போனாங்க வரவுல கொத்து தம்பி வரும்போது வெங்காயம் ஓ வாசனை திரவியங்கள் ஆத்தார் பொருள் ஜவ்வாது சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள் என் தம்பி வர பொழுது விதமாக இருக்க வேண்டாம். சரி ஏற்பாடு செய்ற வரமா? ஒரு கவுளி வெத்தலை. வெத்தலையா? வெறும் வெத்தலை. வெத்தலையா? வெத்தலை எதுடா? அந்த வெத்தலை வரவுல தாமம் வெத்தலை வெத்தி தாம்பலம். அது விளக்கமா சொல்றா. ஒரு மூளை வச்சு கட்டாத மரம் ஒண்ணு. அரே எதுடா அது வேணும்? பொலிசு வச்சுல அது விசுனா தான். ஓ அந்த வாசனை திரவியங்கள் விசிற வேண்டும். பொரி ஒரு மூட்டை. பொரி பொரி எதுக்குடா பொரி? வரவங்களாம் வெறுக்குன்னு உட்காந்துருப்பாங்க. உங்க தம்பி வெற்றி மாலையோட வரும்பா 4 வாயில எடுத்து போட்டு அப்படியே முன்னு கட்டுவேன். ஏண்டா பொரி ஆயுத பூஜைக்கு தான் பொரி பண்ணிப்பாங்க. இல்ல உங்க தம்பிக்கு படைக்கலாம் பொரி படைக்கிறதா ஏய் இல்ல பொரி வச்சு எல்லாரும் குடுக்கலான்ற. போ பெரிய மனுஷன் என்னடா பொரி எல்லாரும் குடுக்கறது. இப்படி வா. நலோகரம் சென்று என் தம்பி வெற்றியை ஓட்டு சமர்ப்பணி தரத்திலே ரத்தங்கள் எல்லாம் முதலமாக இருக்கும். இறந்த பிறங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வரும். அதற்காக பொரிய வாரி எச்சா அது போயிடும். தேவர் படை அடைத்தோம். போயிடும். ஆமா வேற என்ன வேணும்? ஒரு 101 ரூபா செல்ற. ஏண்டா எங்க அப்பா சாவு சொல்ல இந்த 101 ரூபாய் தானே காட்டாங்க. நீங்களா காசு? அது வரவங்களுக்கு வெட்டல் வெறி ஒரு ரூபாய் வச்சு தாமலை கொடுக்கணும். வெற்றி தாமலத்துல ஒரு ரூபாய் வச்சு கொடுக்கணும். அது தப்பு. அதெல்லாம் அதுதான் ஏண்டா 123 ரூபாய் வாங்கினா எப்படிங்க? அது 3 ரூபாய் நானே உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டேன். அதுல நீ போட்டியா? சரிடா. அதுதான் ஒண்ணு. ஒரு கோழி ஒண்ணு. கோழி எதுக்குடா? சனி போன தனியா போகுதுல தம்பி வரும்போது காவு கொடுக்கணும். அது அவங்க ஊர்ல சாவாய் போச்சு நேத்து சனிக்கிழமை. அதை சொல்றாரு. அதை சொல்லலாம். அது மாறிடுச்சு வசனம். அப்புறம் 2 சட்டி மூலம் ஒரு பலகை 3 தான் போதும். ஏண்டா நல்லதுக்கு சட்டி மூலம் தான் சாவுக்கும் நல்ல மூலம் தான். உங்களுக்கு எரிக்கிட்டா பதவிட்டா எரிக்கிட்டா? ஏண்டா என் தம்பி நான் செத்தா போயிட்டான். இல்ல கேக்குறது வந்து எரிக்கிட்டான்னா 800 200 2 லிட்டர் மண்ணெண்ணெய் 2 கிலோ சக்கரை என்ன போதும் நானே முச்சிடுறேன். உதகிட்டாண்டா நானே கைத்து பிடிச்சி முள்ளு வச்சுட்டு உள்ள தள்ளிடுறேன். முள்ளு காய்ச்சி மட்டும் 101 வச்சு அவனுக்கு வச்சு 101 ரூபாய் உனக்கு. தம்பி வெற்றியோட வர போறோம். உங்க தம்பி இங்கிருந்து சமருக்கு போனா தேவாந்திரத்துல ஆமா மாறி மாறி தட்டு தட்டாரு இரவலாம் சம செய்திருப்பார்கள். தேவாந்திரம் வீண்டாமா உங்க தம்பி இவரும் மாறி மாறி தட்டுப்படாம. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.